சோதிடத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ள அந்த அரசருக்கு மூட நம்பிக்கையும் நிறையவே இருந்துச்சு. அந்த ஊருக்கு ஒரு புதுசாக ஜோதிடர் இருந்திருக்காரு. அவர் எது சொன்னாலும் அப்படியே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட அரசர் உடனே அவரை அரண்மனைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த சோதிடர் எப்படின்னா, பணத்துக்காக சோதிடத்தை எப்படி வேணாலும் மாற்றி சொல்லுவார். அவர் எதாச்சியாக சொல்ல போன விஷயங்கள் அப்படியே நடந்து போனோடனே அவர் எது சொன்னாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான புரளி ஊரு பூரா பரவிடுச்சு. அந்த சோதிடர் இங்கே நேரம் அரண்மனைக்கு வந்திருக்காரு. வந்து அரண்மனையை பார்த்துட்டு இங்கேயே வாழ்நாள் பூரா வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அரசர் கேட்டிருக்காரு, என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது, என்னோட ஆயுள் எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சோதிடர் சொல்லியிருக்காரு, உங்களோட ஆயுள் எத்தனை வருஷங்கிறது என்னால் சரியாக சொல்ல முடியாது, ஆனால் என்னோட ஆயுள் என்னைக்கு முடியுதோ அதுலேருந்து 24 மணி நேரத்தில் உங்கள் ஆயுள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே யோசித்த அரசர் உடனே அந்த சோதிடரை அரண்மனையிலே பத்திரமா தங்க வச்சு அவருக்கு வேண்டிய பாதுகாப்பெல்லாம் செஞ்சு அவருக்கு மருத்துவ வசதியெல்லாம் செஞ்சு கண்ணு கருத்தமாக பாதுகாத்து வந்திருக்காரு. ஒரு அரசரோட மூட நம்பிக்கை ஒரு தவறான சோதிடருக்கு வாழ்நாள் பூரா சொகுசான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. சோதிடம் பார்க்குறது, சாதகம் பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் பரிகாரம் பண்ணணும், பலகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். ஆனால் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இத்தனை 1000 செலவு பண்ணி இந்த பூஜையை பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை செய்யறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிங்க. நீங்கள் சோதிடம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சோதிடத்தை முறையாக கற்றுக்கிட்ட நபர்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் பிடுங்குற முயற்சியில் அவங்க ஈடுபட மாட்டாங்க.